ஜெயவோம் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். யோக கனல் அப்படின்னா என்ன? முதல்ல யோகம் என்றால் என்ன? கனல் என்றால் என்ன? யோக கனல். யோக கனல் என்பது நமக்குள்ளுக்குள் இருக்கும் ஒரு அக்னி. அக்னினா நம்ம சராசரி நம்ம உடம்புல இருக்கிற அந்த சூடு கிடையாது. உடம்புக்குள் இருக்கும் ஒரு விதமான உயிரோட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த உயிரோட்டம் ஒரு இடங்களில் ஒடுங்கும் பொழுது அந்த ஒடுங்குவதற்கான ஒரு வெதுவெதுப்பு தன்மையை ஏற்படுத்தும். அந்த வெதுவெதுப்பு தன்மை தான் அக்னி கனல் என்று சொல்கின்றார். அந்த உயிரோட்டம் ஒரு வெதுவெதுப்பு சம ஸ்பீடஸ் ஓடும்போது ஒரு வெதுவெதுப்பு ஏற்படுத்தும். உள்ளுக்குள்ளே அந்த சுழற்சி நடைபெறும். அந்த சுழற்சி மூலாதாரத்தில் நடைபெறும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மூலாதாரத்தில் சுழற்சியில் இந்த அக்னி கனல் மோதும் பொழுது அந்த சக்தி மேல் எழுப்பப்படுகிறது. இதை யாருமே மறுக்க முடியாத உண்மை. எவ்வளோ பெரிய ஞானிகள் சித்தர்கள் யோக கனல், அதாவது என்னன்னா சக்கரங்களை சொல்லாத ஆட்கள் கிடையாது. யோகம், அந்த யோகம் நம்ம தொடர்ந்து இறைவனை சதாகாலம் சிந்தனை செய்ய செய்ய செய்யணும்னா எண்ணங்கள் ஒடுங்கி அந்த ஒரு ஹீட்டு ஒரு ஹீட்டு ஏற்படும். அந்த ஹீட்டு மூலாதாரத்தில் ஒரு விதமான சுழற்சியை ஏற்படுத்தி அது உள்ளுக்குள் இருக்கும் உயிரோட்டத்தை மேலே எழுப்ப முயற்சிக்கும். அதனால தான் அது பாம்புக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. பாம்பு வளவலன்னு இருக்கும். அது வீரியங்கள் ஆகும்போது மேலே இருக்கும். அதனால் இவ்வளோ ஹைட்டு இருக்கும். மற்ற நேரங்களில் வளவலன்னு. ஆனால் அதே போல் தான் உள்ளுக்குள் இருக்குமா அந்த யோக கனல் மூலாதாரத்தில் அந்த யோக கனல் செலுத்தும் பொழுது மூலாதாரத்துக்குள் இருக்கும் அந்த உயிரோட்டம் பாம்பு வடிவமாக மேல் எழுப்பப்படுகின்றது சொல்லுங்கள். ஹீட்டு பூஸ் அப்படின்னா ஒரு பாம்பு உள்ளுக்குள்ளே இருக்குது. எல்லாரும் என்ன ஓமைகளாக சொல்லப்படுங்க. பாம்பாட்டி சித்தர்லாம் ஓமையாக சொல்கிறாரு. ஒரு பாம்புனா உள்ளுக்குள்ளே ஒரு பாம்பு இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த சக்தி பாம்பு வடிவமாக இருக்கிறது என்று சொல்கிறார். பாம்பு கிடையாது. நிறைய பேர் நம்ம அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். பாம்பு தலைக்கு மேலே 5 தலைனாகும். பாம்பு இந்த சைடில் இருக்குது, அந்த சைடில். யோக கனலை பாம்பு வடிவங்களை சித்தரிக்கின்றார்கள். அதான் சொல்லுங்க, யோக கனலை அந்த சக்தியை பாம்பாகி சித்தரிக்கின்றார்கள். அது என்னென்னா அந்த பாம்பு 2 விதமான பாம்பு அப்படின்னு என்னென்னா குளிர்ச்சி, சூடு. இது 2 நம்ம உடம்புக்குள்ளே நம்மளுடைய தண்டு வளனில் மூளை இந்த ஃபைனல் காலில் 2 நரம்புகள் பின்னி பிணைகின்றது. பின்னி பிணைந்து இந்த இடத்துல நமக்கு சூடு, குளிர்ச்சி, இந்த 2 நரம்புகள் தான் நமக்கு நம்மளை பாடியை பேலன்ஸ் பண்ணும். ஜுரம் வர்றதும் இந்த ஒரு நரம்புகள் அதிகமாக ஹீட் ஆகும்போது நம்ம நெத்தியில் பத்து போடுறோம் இல்லை, இந்த இடங்களில் பத்து போடுறது நல்லது. ஜுரம் குறையுது இல்லை, அப்போ அந்த நரம்புகளை நம்ம குளிர்ச்சி பண்ணுறோம். இந்த இடத்துல தண்ணியை வச்சு பத்து போடும்போது நரம்புகளை குளிர்ச்சி பண்ணும்போது அந்த சூடு ஜுரம் பாடியில் இருக்கிற ஜுரம் குறையுது. ஜுரம் அதிகமாக உள்ளுக்குள்ளே மூலாதாரங்கள் கூட குழம்பி போயிடும் ஹீட்டேஷன். அதனால தான் முதல்ல கூலிங் பண்ணுவாங்க பாடிஸ். குளிர்ச்சி அதிகமானால் நம்ம சளி பிடிக்கிறது அப்படின்னா வெளியிலேருந்து வர மாற்றங்கள் ரெண்டாவது. நம்ம உள்ளுக்குள்ளே நிறைய மாற்றங்கள், வெளியிலையும் உள்ளே மாற்றங்கள். அப்போ இடைப்பட்ட இந்த 2 பாம்புகள் பின்னி கொண்டு இருக்கின்றது நம் தலை. இதை கோவில்களில் நம்ம அழகாக அந்த நாகதோஷம், நாக சர்ப்பங்களாக வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. வர்ணனைகள் தான் அது ஃபுல்லாகவே. நாகம் உண்மையான நாகங்கள் பின்னி பிணைந்து அப்படிங்கிறது. அதுக்குள்ளே இருக்க சுசுமன நாடின்னு சொல்கிறாங்க. இந்த இடங்கள் சுசுமன நாடி நம்ம சொல்லலை, எல்லாம் சொல்லிட்டு. அதாவது பதஞ்சலி முனிவர்கள் அவருடைய வியாக்கர்வாதத்தில் சொல்கிறார் சுசுமன நாடி அந்த இடங்களில் அப்போ மூலாதாரத்தில் 2 நரம்புகள் பின்னி பிணைந்து மேல் எழும்புகின்றது. அது நடுவில் சுசுமன நாடி மேல் எழுப்பப்பட்டு அந்த சுசுமன நாடி கீழே தான் அந்த மூலாதார சக்தியாக அம்பாள் சக்தி உறைந்து கிடக்குதுன்னு சொல்கிறாங்க.
அவன் அம்பாள்னா சக்தி தான், சக்தினாலே அம்பாள் தான், அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது. சக்தி, அந்த சக்தி உறைந்து கொண்டு இருக்கிற சக்தியை மேல் எழுப்புவதற்கு தான் அந்த யோக கணலை நம்ம உருவாக்கின்றோம். யோக கணல் எப்படின்னா பயிற்சி, சுவாச பயிற்சி. எப்படின்னா யோக பயிற்சிகள் சொல்கிறாங்க. இந்த யோகாசனம், முத்ராசனம், முத்திரைகள் இதெல்லாமே வந்து அந்த யோக கணலை உற்பத்தி ஆவதற்கு இது பயிற்சி முறைகள். அப்போது நம்ம அந்த மூலாதாரத்தை மேல் எழுப்புவதற்காக இந்த பயிற்சி தாத்விகங்கள்லாம் நம்ம வந்து செய்கிறோம். அப்போது ஒரு நல்ல குரு மூலம் நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த யோக கணல் உருவாகும். அந்த யோக கணல் மூலம் மூலாதாரம் எழுப்பப்படுகின்றது. அதான் குருநாதர் வந்து தீட்சை கொடுக்கின்றார். தீட்சை, யோக தீட்சை வந்து கொடுக்கின்றார்கள். எப்படின்னா அந்த நெத்தியில் தொட்டு இல்லை மூலாதாரத்தில் எழுப்பி அவங்களுடைய அந்த குருமார்களுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கின்றார்கள். இது குருமார்கள் அந்த வழியாக வர்றவங்களுக்கு வந்து தெரியும் பொறுமையாக. இது யோகன்றது ஏக்தம்னு நம்ம அடைஞ்சாலும் மென்டல் ஆகிடுவோம் கொஞ்சம். அதை அந்த எப்படி சொல்லணும்னா, சக்கரங்களுடைய பயிற்சிகள் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போனோம், ஏக்தம்னு போகவே கூடாது. அது நம்மளை வந்து என்னென்னா, சுஷுமன நாடியில் வந்து மூலாதாரத்தில் இருக்கிற சக்தி சுஷுமன நாடி வழியாக உள்ளே சென்றால் உச்சந்தலை வழியாக உள்நாக்கில் வந்து அந்த அமுதங்கள், உச்சந்தலையில் அமுதங்கள் சுரந்து உள்ள நாக்கு வழியாக சுட்டுகின்றது அப்படின்னு சொல்கிறாரு, வள்ளலாரே சொல்கிறாரு. அப்போ 6 விதமான சுவைகளை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த வெள்ளைப்பாகு அந்த மாதிரி அந்த நிலைக்கு போகும்போது அந்த அனுபவங்கள் ஏற்படும் சொல்கிறாரு. நம்ம அதுக்குன்ற வெள்ளத்தட்டுக்கு வாயில் போட்டு இது சொல்லணும். அந்த யோக கணல்கள் சுஷும நாடி வழியாக மேல் எழுப்பும்போது ஒவ்வொரு தலங்கள் கடந்து போகின்றது அந்த அனுபவங்கள். அந்த பாம்பு அதை தான் ஆடு பாம்பு பாம்பாட்டி சித்தர் அதை தான் வர்ணித்து சொல்லுவார். அப்போது இந்த மூலாதாரத்தில் இருக்கிற அந்த சக்தி வந்து யோக கணல் மூலம் எழுப்பப்படும் பொழுது ஒன்று வடகலை தென்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. வடகலை தென்கலைனா ஆக்சுவலாக இதுதான் அந்த வந்து ஹீட்டு கோல்டு. அப்போது அந்த சக்தியில் வந்து மேலே எழும்பப்படும் பொழுது மனிதனுக்கு வந்து தலைவலி, அதை தான் சொல்கிறாங்க. குரு மூலம் வந்து செயல்படும் போது அதை கண்டுபிடிச்சுவாங்க. அப்போது அந்த ஹீட்டு வழியாக அந்த யோக கணல் உள்ள மேலே, அதாவது கரெக்டான குருமார்கள் கரெக்டாக வந்து அந்த தீட்சை முறைகள் கரெக்டாக கொடுப்பாங்க. அப்படி மிஸ் ஆகிடுதுன்னா ஒன்று அந்த வடகலை தென்கலை வழியாக வந்து அந்த சக்தி மேலே எழுப்பப்படும். அப்போ அது வழியாக செயல்படும் போது என்னென்னா, நம்ம என்ன பண்ண புதையல் எடுக்க போய் பூதம், அதாவது கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்புன கதையாக ஆகிடும். நம்ம வந்து யோக நிலைக்கு உள்ளே போகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து சாதனை நிலைக்கு பைத்தியம் பிடிச்சிடணும். அதனால தான் வந்து குருமார்கள் மூலம் அதை எழுப்பப்படும் போது நம்ம நினைக்கலாம், குருமார்கள் வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா. உன்னை தொட்டு தீட்சை கொடுக்கும் பொழுது உன்னுடைய கர்ம வினைகளை அவர்கள் தாங்கிக் கொள்கின்றார்கள். ஒரு அற்புதமான ஒரு இடத்தை தொடுறதுன்னா அவ்வளோ சாதாரண விஷயங்கள் கிடையாது. உனக்கு இருக்கிற ஒரு 100% உனக்கு கர்ம வினைகள் நீ அனுபவித்து அவன் குருநாதர் அதை பாதி வந்து வாங்கிறார். அந்த தொட்டு தீட்சை கொடுக்கும்போது பாதி வாங்கிறார். நான் சொல்வது நல்ல குருமார்கள், நான் சொல்கிறது போலி குருமார்களை சொல்கிறேன். போலிகள் இல்லை, நம்ம அது தேவையில்லை. நல்ல குருமார்கள் அவங்க வந்து தொட்டுங்க. அப்படி தான் வந்து அந்த குருமார்கள் வந்து சில கர்ம வாசனை அவங்க வந்து நிறைய துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள். துன்பங்கள், கஷ்ட நஷ்டங்கள் அந்த சீடர்கள் வழியாக வந்து வாங்கிட்டு அது வந்து இறைவன் பால் பொருட்டு. நான் தான் தீட்சை கொடுக்குறேன் அப்படின்னா நான் அந்த கர்ம வாசனை அனுபவித்தேன், நான் எதுவுமே கிடையாது, இறைவன் தானே அது அவன் அனுபவிச்சிட்டோம். அப்போ என்னென்னா, அந்த யோக கணல் வழியாக மூலாதாரத்தில் இருக்கிற அந்த சுவாச பயிற்சி மூலம் இருப்பது வாசி யோகம் சொல்கின்றார். சுவாசங்களை உள்ளுக்குள்ளே இது பண்ணி சுவாச யோகத்தின் மூலம் அந்த மூலாதாரத்தில் இருக்கிற அந்த சக்தி எழுப்பப்படுகின்றது. சில பேர் வந்து யோகாசனம் எக்ஸசைஸ் பண்ணி, யோக முத்ராசனம் எக்ஸசைஸு தலைகளை நின்று இதெல்லாம் பண்ணி உடம்பு ஆரோக்கியமாக வச்சு ஸ்டெமினா பண்ணி எழுப்பப்படுகின்றது. அப்போது எல்லாமே அந்த மூலாதாரத்தில் இருக்கிற சக்தியை எழுப்பப்படும். அதனால தான் மூலாதாரத்தில் 3 கணல் ஏற்றி அப்படின்னு ஔவையார் வந்து சொல்கிறாங்க. அதை வந்து கால் ஏற்றி, அதாவது சுவாசத்தை வந்து நீ ஆணித்தரமாக உள்ளே சேர்த்து அதை மேலே எழுப்ப வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க தீட்சை கொடுத்தாங்களே இல்லைன்னு தெரியல, அவ்வளோ அழகாக அற்புதமான அந்த ரகசியங்களை அழகாக விநாயகர் ராகவனில் வந்து அழகாக சொல்லி
நீங்கள் வெறும் நீங்கள் பாட்டாகவே நீங்கள் படிச்சிருங்க, பாட்டாக படிக்காதீங்க. அதோடைய கருத்துக்களை உள்வாங்குங்க. அழகாக உடம்புல இருக்குது எல்லா யோக சாஸ்திரங்கள், மந்திரங்கள், உபதேசங்கள் எல்லாமே இந்த தண்டுவளத்தை பற்றி தான் வந்து குறிப்பிட்டு சொல்லிக்கணும். இந்த தண்டுவளத்தையும் இந்த தலைகள் இருக்கிறதையும் இந்த இடங்கள்லையும் இந்த பாயிண்ட் இது எல்லாமே நம்ம உடலுடைய கூறுகளை வச்சு தான் எல்லாமே மந்திர உபதேசங்கள் எல்லாம் A to Z வரைக்கும் நம்ம உடம்பை வச்சு தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது ஒவ்வொரு படிக்கட்டுகளாய் வந்து நம்ம ஏறும்போது ஒவ்வொரு படிக்கட்டும் தளங்கள் வந்து ஸ்ட்ராங், ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங் ஆகும்போது மேலே எழும்பும்போது ஈஸியாக போயிடும். அப்போது அந்த ஃபவுண்டேஷன் யார் ஸ்ட்ராங் பண்ணால் நீங்கள் தான் ஸ்ட்ராங் பண்ணுறது. அப்போது மனம் ரீதியான கர்ம வாசனைக்குள்ளே நீங்கள் அழுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றீர்கள். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பாம்பு தன் வாளை கவ்வி கொண்டு இருப்பது போல் அந்த மூலாதாரத்தில் அந்த சக்தி இருக்கின்றது, அதை குரு மூலம் எழுப்பப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, மனம் சமஸ்காரங்களை தாங்கி கொண்டிருக்கின்றன. அதாவது என்னென்னா, நல்வினை தீவினை அதுக்குள்ளே தாங்கி மனம் ரீதியாக அந்த சக்தி தூங்கி கொண்டிருக்கின்றது. அதை தட்டி எழுப்பும் பொழுது தான். அதனால ஆடு பாம்பு என்று பாம்பாட்டி சித்தர் சொல்கிறாரு, உள்ளே இருக்காத, தூங்காத, எழுந்து நீ ஆடு அப்படின்ட்டு. அப்போது அதை மேலே எழுப்பும்போது தான் அதை என்ன சொல்கிறாங்கன்னா, ருத்ர தாண்டவமாய் மாற வேண்டும் சொல்கிறாங்க. ருத்ர தாண்டவம் அந்த யோக கண்ணிலேருந்து சாதாரண கிடையாது. அப்போது நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த யோக கண்ணல் மூலம் அதை செலுத்தி மூலாதாரத்தை எழுப்பணும். அப்போ எவ்வளோ பயிற்சி நம்ம வந்து செய்யணும், நல்லா யோசனை. அப்போ அந்த யோக கண்ணல் மேலே எழுப்பும் பொழுது ஒவ்வொரு படிக்கட்டுகளாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்யா, சகசிராமம், துரியாத நிலை அடுத்த ரகசியங்கள். முதல்ல உடலில் இருக்கிற ரகசியங்களை நம்ம அனுபவிக்கணும். அப்போ என்னென்னா, அந்த உள்ளுக்குள் இருக்கிற அந்த நிலைகளில் வந்து கடந்து போவதற்கு முயற்சி செய்யணும். அது பயங்கரமான ஒரு அக்னினா நம்ம நினைக்கிற மாதிரி அது கிடையாது. அது எப்படி சொல்லணும்னா, வர்ணிக்க முடியாத ஒரு யோக கணல், அக்னி கணல் அந்த உள்ளுக்குள்ளே அந்த மூலாதாரத்துக்குள்ளே நம்ம செலுத்த வேண்டும். மூலாதாரம் மேலே எழுப்பும்போது சுஷும நாடி வழியாக எவன் ஒருவனுக்கு எழுப்பப்படுகின்றதோ அவன் உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு படிக்கட்டுகளாய் கடந்து போக முடியும். இங்கே நிறங்கள் உண்டு, அதில் வந்து கிடையாது, மாற்றங்களே கிடையாது, நிறங்கள் உண்டு. நம்ம வந்து நிறங்களால் தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கோம். அது வந்து ஃபிக்ஸ் ஆகுது. நம்ம பார்வையிலேருந்து ஒளிக்கதிர்கள் போய் கொண்டிருக்கின்றன. அப்போ ஒளிக்கதிர்கள் போயிட்டு அந்தந்த கலரில் ஃபிக்ஸட் ஆகிட்டு நம்மளை வந்து நம்ம மூளையை, இந்த கண்கள் வழியாக மூளையை தொடும்போது அது வந்து இந்த கலரு, இந்த டிசைடு, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சொல்லுது. எப்படி சொல்ல, நிறைப்பிரிகை, கண்கள் வழியாக நிறைப்பிரிகை, நம்ம கண்கள் வந்து நிறைப்பிரிகையால் இருக்கின்றன. அதனால தான் நம்ம இந்த கலர்ஸ்லாம் பார்க்க முடியுது. ஆனால் ஊடுருவ முடியவில்லை. நல்லா கவனிங்க, ஊடுருவ முடியும். ஏன் அப்படின்னா, மனம் செயல்பாட்டுக்குள்ளே இருப்பதனால இந்த நம்ம பார்வையிலேருந்து வர அந்த ஒளிக்கதிர்கள் வந்து மனங்கள் ரீதியாக தடைப்பட்டுகின்றது. அப்போ வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஊடுருவல். அதனால தான் என்ன சொன்னால், அந்த ஒரு மெல்லிய பாயிண்ட்டை நம்ம வந்து கண்டுபிடிக்கும். அப்போ மனம் வந்து ஒடுங்கும் பொழுது நம்மளோட உணர்வு நிலைகள் அந்த 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 கலர்ஸ், அதே மாதிரி தான் மூலாதாரத்துக்கு ஒரு கலர், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், இதுக்கெல்லாம் ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அது எப்படி சொல்கிறேன்னா, கடையப்படுகின்றதுன்னு வச்சுங்களேன். மத்தை போட்டு இப்போ நமக்கு வந்து தயிரை வந்து மத்து போட்டு நமக்கு அது வெண்ணெய் வேணும்னா மத்தை போட்டு கடையும் போது வெறும் சவுண்டு இல்லாமல் கடையுமா? கருமுருன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அது போல தான் மூலாதாரங்களை கடையும் பொழுது அங்கு ஒரு விதமான மந்திர ஒலிகள் ஏற்படுகின்றது. அந்த ஒரு சவுண்டு அதிர்வலைகள் ஏற்படுகின்றது. அந்த அதிர்வலையுடைய ஓசைகளை தான் மந்திர ஒலிகள் என்று நாம் அதை கவனித்து சொல்கிறோம். மந்திர ஒலி. அப்போ ஒவ்வொரு அந்த சக்கரங்களுக்கும் அந்த ஒவ்வொரு வந்து அந்த கடையிறது மற்ற போட்டு கடையின்னு வச்சிங்களேன். அந்த இடங்களில் கடையும் பொழுது ஒவ்வொரு சவுண்டு ஏற்படுங்க. அந்த சவுண்டை வந்து நம்ம வந்து சொல்லினே இருக்கணும்னு அவசியங்கள் கிடையாது. அது உள்ளுக்குள்ளே இருக்கிற தார்பிகங்கள், லம் ஹம் ஹம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு அவசியங்களே கிடையாது. அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சவுண்டை வந்து நீங்கள் கேட்கணும். உள்ளுக்குள்ளே எப்படி சொல்லணும்னா, 20,000 ஹெக்டார் வரைக்கும் மேலே போனால் அந்த காது
செவி ஜவ்வு கிழிஞ்சிருந்தான். 20,000 ஹெக்டார் அந்த இது அளவுக்குள்ளேன்னா அந்த ஒலிகள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அந்த சவுண்டு இருக்குது, நம்மளால் கேட்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது அதை விட பல மில்லியனுடைய சவுண்டு அந்த மூலாதாரத்தில் இருக்கிற அந்த கடையும் பொழுது அந்த சவுண்டு, அந்த யோக கண்ணல் மூலம் கடையும் பொழுது அந்த சவுண்டு வந்து கேட்கும். அப்போ அதை வந்து நீ கவனிக்கணும். அப்போ அந்த கவனிப்பு திறன் அதிகமாகும். அந்த யோக கண்ணல் உள்ளே செலுத்தி மூலாதாரத்தை எழுப்பி அங்கே கடையும் பொழுது அந்த சவுண்டை வந்து நீ வந்து கவனிக்கணும். அந்த சவுண்டு அதிர்வலைகளை கவனிக்கணும். அப்போ அந்த அதிர்வலைகளை கவனிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த அதிர்வலைகள் ஒளி மூலமாக இந்த யோக கணல் ஒலிகளாய் அந்த இடங்களில் வந்து பிரதிஷ்டமாகின்றது. ஒலிகளாய் கடை என்னன்னா ஒலியாய் மாறி சவுண்டு ஒலி இது என்ன சேர்ந்து அந்த இடங்களில் ஒரு அதிர்வலை ஏற்படுது. அந்த அதிர்வலைகளுக்கு வந்து ஒரு மந்திர ஒலிகளாய் மாறுகின்றது. மந்திர ஒலிகள், அந்த அதிர்வலைகள் தான் மந்திர ஒலிகள். அதை நீ கவனிக்கணும். அதை விட்டுட்டு நீ அந்த ஒலிகள் மகான்கள் சொல்லிட்டாங்கன்னு அந்த இடத்துல லம் 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 சொல்கிறது கிடையாது. உள்ளுக்குள்ளே என்ன நிகழ்வுகளோ அதை கவனிப்பதற்காகத்தான். அதை கவனிங்கள். அதை கவனிக்க 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 கடைய எப்படி வண்ணை எடுக்கப்படுகின்றதோ அது போல சுவாதிஷ்டானத்திற்கு அது வந்து அடுத்த ட்ராவலிங் ஆகும். அதுவே நீங்கள் மேலே எழுப்பணும்னு அவசியங்கள் கிடையாது. அது அந்த இடங்களில் பக்குவப்படும் பொழுது அந்த யோக கணல் அந்த சவுண்டு இது எல்லாமே சேர்ந்து ஒலியாய் மாறி அடுத்த நிலைக்கு ட்ராவல் ஆகும். நம்ம அதை வந்து கடத்திக்கினே போகணும்னு அவசியங்களே கிடையாது. அந்த இடங்களில் வந்து அகவிழிப்புணர்வு ஏற்பட்டு இது எல்லாமே அந்த நிகழ்வு நடந்து விட்டால் உள்ளுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக செயல்பாடுக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு படிக்கட்டுக்களாய் நிலை கடந்து இந்த இடங்களில் இது எல்லாமே வந்து மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் அனுபவித்தனால தான் அந்த சவுண்டை வந்து சொன்னாங்க. லம் ஹம் ஓம் அப்படின்னு அந்த சவுண்டை சொன்னாங்க, அந்த கலர்ஸை சொன்னாங்க. நம்ம என்ன நினச்சிட்டோம், அவங்க சொன்னதை கற்பனைக்குள்ளே போயிட்டோம். உட்காந்துன்னு இந்த இடத்துல பச்சை கலரா அப்படியா, இந்த இடத்துல ஓமா அப்படின்னு போயிட்டோம். ஆனால் உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மாவுடைய சவுண்டை நீ வந்து கேட்கணும். அதுதான் அங்கே நீ செய்ய வேண்டிய ஒரு பெரிய இது. உள்ளுக்குள்ளே ஏற்கனவே ஒழிச்சின்னு இருக்குது, அதை நீ கவனிக்கலை. மனங்கள் ரீதியாக ஓடுறதுனால கவனிக்கலை. அதை அந்த கவனிப்பு நிலைக்குள்ளே நீ போகும் பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கிற நிகழ்வுகள் வந்து உனக்குள்ளே வந்து பயங்கர ஹெக்டாருக்குள்ளே இருக்கிற அந்த சவுண்டெல்லாம் பயங்கர ஹெக்டார். அந்த பயங்கர ஹெக்டாருக்குள்ளே இருக்கிற அந்த அது கீழே அந்த 20,000 ஹெக்டார்ன்றது அந்த சாதாரணமாக அந்த 0.குள்ளே நீங்கள் போகும்போது இல்லை அந்த சவுண்டு அவ்வளோ கவனிப்பு திறன் நமக்குள்ளே வேணும். அப்போது கவனிப்பு திறன் வந்து தியானத்தின் மூலம் யோகங்களை செய்து யோக கணலை உற்பத்தி செய்து மூலாதாரத்தை சுழன்று அது தயிர் போல கடைந்து ஒலியாய் மாறி மேலே எழுப்பப்படுகின்றது. ஒவ்வொரு படிக்கட்டுகளாக இருக்கின்றது. அப்போ ஒவ்வொரு படிக்கட்டுகளாய் கிடக்கும்போது ஒரு கலர், ஒரு சவுண்டு, ஒரு ஒலி நிறங்களாய் மாறுகின்றது. அப்போ என்னென்னா இந்த ஆன்மாவுடைய ஒளி ஜோதிகள் வந்து அது வந்து ஒரு பரிபூரண ஜோதி தான். அது அந்த யோக கணல் மூலம் அது வந்து எப்படி சொன்னால் முழுமை பெறுவதற்கு அது ஆக்சுவலாக முழுமையாக தான் இருக்குது. அதை நாம் தெரிந்து கொள்வதற்கு உள்ளுக்குள்ளே பிரதிஷ்டமாய் மேலே போகும்பொழுது ஜோதி வடிவமான ஜோதியாய் தெரிகின்றது அப்படின்னு வந்து மகான்கள் சொல்லியிருக்காங்க. ஞானிகள் ஜோதியாய் தெரிகின்றது. அதனால் வள்ளலார் வந்து அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அந்த ஜோதியை வந்து பார்த்துனாங்க. இப்போ இன்னொன்று நம்ம நல்லா கவனிக்கணும். அப்போ ஆன்மா ஜோதிமயமாக இருக்கின்றதா, இறைவன் ஜோதிமயமாக இருக்கின்றனா, அந்த ஜோதிமயமாக ஒரு எப்படி சொல்லனா ஒரு பொருள் ஒரு தன்மையிலேருந்து இன்னொரு பொருளாக மாறும்போது அது இன்னொரு தன்மைகளாக மாறும். அப்போ உடல் ரீதியான தன்மைகள் என்பது வேறு, ஆன்மா ரீதியான இருக்கிற தன்மைகள் வேறு. அப்போது ஆன்மா முதலில் ஜோதி வடிவமாக மாறுகின்றது. ஆன்மா ஜோதி வடிவங்களாய் மாறுகின்றது. அப்போ அந்த ஜோதி வடிவங்கள் ஒரு காலங்களில் கரைந்த நிலைக்கு போகின்றன. அந்த கரைந்த நிலை தான் அந்த பரமாத்மாவுடைய ஐக்கிய நிலைகள் சொல்கிறாங்க. அதை தான் துவைதம் அத்வைதம் சொல்கிறாங்க. துவைதம் அத்வைதம் சொல்கிறாங்க. ஒன்று இரண்டு, ஒன்று ஒன்றரை கலப்பது, இரண்டு இரண்டை கலப்பது இல்லை. துவைதம் அத்வைதம் ஏற்படுத்தி இறைவனை சொல்கிறாங்க. அது எதுவாக இருந்து இருந்துட்டு நீங்கள் அதை கடக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அப்போது
இதெல்லாம் நீ செய்யறதுக்கு இந்த கர்ம வினைகளும் கர்ம வாசனைகளும் இதெல்லாம் வந்து உனக்கு வழிவகுக்க வேண்டும் இல்லையா? அப்போ அந்த வழிவகத்துக்கு இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கர்ம வாசனைகளை போக்குவதற்கு நீங்கள் நல்ல மனதை வளர்த்து கொள்ள வேண்டும், நல்ல அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், தர்மங்கள் செய்ய வேண்டும். வர முடியும். தர்மங்கள் கூட எப்படி சொல்லணும்னா ஆணவம் நிறைந்த தர்மங்களை வந்து சொல்லவில்லை. என்கிட்ட பணம் இது நிறைய செய்யும், உள்ளுக்குள்ள மனதாராக செய்ய வேண்டிய தர்மங்களை தான் கர்ம வாசனை நீக்கப்படும். அதனால தான் வந்து அன்னதானத்தை வலியுறுத்தி நிறைய பேர் அன்னதானத்தை எதுக்கு வலியுறுத்தி கர்ம வாசனைகளை போவதற்கு. நம்ம எல்லாமே இங்கே ஒரு சுழற்சி முறைகள் மாட்டிக்கொண்டு இருக்கணும். இந்த கால நேரங்கள் இது எல்லாமே உட்பட்டு இருக்கிறது, நமக்கு தெரியல. இங்கே எல்லா நிகழ்வுகளும் ஒரு நேதியாக இருக்கின்றது, ஒரு விதி பிரகாரம்னு வச்சுக்கோங்க நீதி. அப்போ அந்த விதிக்கு உட்பட்டு நீ நேதிக்கு உட்பட்டு அந்த மூலாதாரத்துலேருந்து நீ கடந்து போகும்பொழுது நீ அந்த இதெல்லாமே உனக்கு வழி விட்டுட்டு அப்புறம் ஒரு நல்ல குரு வந்து வாய்ப்பு. அது மூலம் தீட்சை கொடுக்கப்பட்டு தீட்சையை கொடுத்துட்டா எல்லாரும் வந்து அந்த நிலையை அடைஞ்சிருவாங்கன்றது கிடையாது. மனம் ஒடுக்கப்பட வேண்டும், நீ உனக்குள்ள இருக்கிற கசடுகளை நீக்கப்பட வேண்டும். இதெல்லாம் நீக்கினாதான் குரு தீட்சை கொடுத்த உடனே நீ வந்து பரம்பரை அடைஞ்சு அப்படின்னா அதெல்லாம் அடைய முடியாது. ஆல்ரெடி இருக்குது, தெரிஞ்சுக்கணும், இதெல்லாமே வழி விடணும், நம்ம நல்ல விஷயங்கள் செய்யணும், அது மூலம் மேலே கலந்துக்கும். அப்போ என்னன்னா நாம் வந்து சகசிராமங்களை அடையும் பொழுது அந்த நிலைகள் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் அதை நீங்கள் கடத்தணும்னு அவசியங்களே கிடையவே கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு படிக்கட்டுகள் யோகா கணலை வந்து உள்ளுக்குள் செலுத்தி அது மூலம் கடந்து போவதை இல்லை, யோகா கணல் செலுத்தி கடந்து போவது, மீது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துடும். ஆனால் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த மூலாதாரத்தில் இருக்கிற அந்த சக்தியை வந்து தூண்டப்படாத வரைக்கும் இந்த உலகளுடைய கர்ம வாசனைகள், துன்பங்கள், கஷ்டம், நஷ்டங்கள், ப்ராக்டிக்கல் லைஃப் எல்லாத்திலையும் நம்ம உழண்டு கொண்டு இருக்கின்றோம். நம்மளுடைய அகவிழிப்புணர்வு ஏற்படாது. அப்போது அங்கே ஓப்பன் ஆகிட்டா என்னுடைய அகவிழிப்புணர்வு ஏற்பட்டு விடும். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த இதில் நம்ம பார்ப்போம். சந்தோஷம்.